பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. சியோன் வேதாகம ஆய்விற்கு அன்புடைய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை வரவேற்கிறேன். இன்றைய தினத்திலும் சங்கீதங்களின் புஸ்தகம் அதிகாரங்கள் 21 முதல் 25 அதிகாரங்களில் வசனங்களை தியானிக்க சர்வ வல்லமையுள்ள தேவன் தாமே நமக்கு கிருபை பாராட்டுவாராக. 21 அதிகாரத்திலே இதோ ராஜாக்களுக்குரிய அநேக ஆசீர்வாதங்களை வேதம் குறிப்பிடுகிறதை குறித்து பார்க்கிறோம். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. கர்த்தாவே, உம்முடைய வல்லமையிலே ராஜா மகிழ்ச்சியாக இருக்கிறார், உம்முடைய ரட்சிப்பிலே எவ்வளவாய் கலிகூறுகிறார் என்று சொல்லி ராஜா, இந்த ரட்சிப்பிலே கலிகூறுகிற ராஜா கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. வெளிப்படுத்தின 1 அதிகாரம் 6 வசனத்தில் நம்மிடத்தில் அன்பு கூர்ந்து தம் இரத்தத்தினாலே நம்முடைய பாவங்களை நம்மை கழுவி தம்முடைய பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக நம்மை ராஜாக்களும் ஆசாரியர்களுமாக்கின அவருக்கு மகிமையும் வல்லமையும் என்னென்றைக்கும் உண்டாயிருப்பதாக, ஆமேன் என்று சொல்லி அங்கே யோவான் குறிப்பிடுகிற குறித்து நாம் பார்க்க முடியும். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ஆண்டவர் இரத்தத்தினாலே கழுவப்பட்ட பிள்ளைகள், ரட்சிக்கப்பட்ட பிள்ளைகள், தேவ சமூகத்திலே ராஜாவாக முடிசூட்டப்பட இருக்கிறவர்கள், அவர்களுக்கு ஒரு கிரீடம் உண்டு. அந்த அந்த 3வது வசனத்திலே உத்தம ஆசீர்வாதங்களோடு நீர் அவருக்கு எதிர்கொண்டு வந்து ஒரு சிரசிலே பொற்கிரீடத்தை தரிப்பிக்கிறீர். பவுல் அப்போஸ்தலர் தனது வாழ்க்கையை முடிக்கும் பொழுது நீதியின் கிரீடம் எனக்காக வைக்கப்பட்டிருக்கிறது என்ற நம்பிக்கையோடு விசுவாசத்தோடு ஓட்டத்தை முடிக்கிறதை குறித்து பார்க்கிறோம். சோதனை சகிக்கிற மனுஷர்களுக்கு தேவானகத்தர் ஜீவ கிரீடத்தை வைத்திருக்கிறார். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. ஆண்டவர் தாமே தமது ஜெயம் கொள்ளினவனோ அவனை என் சிங்காசனத்தில் அமர பண்ணுவேன் என்று ஆசீர்வதிக்கிறவர். இங்கே ராஜா கர்த்தர் மேல் நம்பிக்கையாக இருக்கிறவர், நித்திய ஆசீர்வாதங்களால் ஆசீர்வதிக்கிறவர். அவர்தாமே தீர்க்க ஆயுசை அருளுகிற கர்த்தர், நித்திய ஜீவனை அருளுகிற கர்த்தர். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. நாம் தொடர்ந்து ராஜாவுக்குள்ள ஆசீர்வாதங்களை நாம் இந்த சங்கீதத்தின் மூலமாக பெற்றுக்கொள்வோம். கர்த்தர் மகிமையான காரியங்களை செய்தருளவாக. 22வது அதிகாரத்திலே இந்த ராஜாவாக்குவதற்காக நமக்காக இரத்தத்தை சிந்தினவர். கர்த்தருடைய சிலுவையில் இரத்தத்தை சிந்தி நமக்காக மீட்பை சந்தாதித்தார். சிலுவையின் பாடுகளை குறித்து 22ஆம் சங்கீதம் முழுவதும் சொல்லப்பட்டிருக்கிறதை நாம் குறித்து நாம் பார்க்கிறோம். என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர், எனக்கு உதவி செய்யாமலும் கதறி சொல்லும் வார்த்தைகளை கேளாமலும் ஏன் தூரமாக இருக்கிறீர் என்று சொல்லி மேசியா சிலுவையிலே சொன்னதான இந்த 4ஆம் வசனத்தை இங்கே குறிப்பிடுகிறது குறித்து நாம் பார்க்க முடியும். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவது. எப்படியெல்லாம் மேசியா சிலுவையிலே துன்பத்தை அனுபவித்தார், நமக்காக உபத்திரவத்தை பாடுகளை அனுபவித்தார் என்பதை இந்த வேத வசனம் சுட்டி காட்டுகிறது. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. தொடர்ந்து 23வது சங்கீதத்திலே தாவீது ஆண்டவரை தன் மெய்ப்பராக கொண்டு அந்த மெய்ப்பர் தனக்கு கொடுக்கிறதான ஆசீர்வாதங்களை, மெய்ப்பர் தன்னை நடத்துகிறதான பாதைகளை அவர் நமக்கு தெரியப்படுத்துகிறதை குறித்து பார்க்கிறோம். சத்துருக்களுக்கு முன்பதாக ஒரு பந்தி ஆயத்தப்படுத்தும்படியாக அந்த மெய்ப்பர் நமக்கு ஆசீர்வதிக்கிறார். தலையை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுகிறார். பாத்திரம் ரொம்பி வழியத்தக்கதாக அவர் தாமே ஆசீர்வதிக்கிற கர்த்தர். ஜீவன் நாட்களெல்லாம் நன்மையும் கிருபையும் பின்தொடர பண்ணுகிற மெய்ப்பர். அந்த மெய்ப்பரை நானே நல்ல மெய்ப்பன் என்று சொல்கிறேன். நல்ல மெய்ப்பன் தன் ஆடுகளுக்காக ஜீவனை கொடுக்கிறான். நானும் உங்களுக்கு ஜீவன் உண்டாகவும் இந்த ஜீவன் பரிபூர்ணப்படவும் வந்தேன் என்று சொன்னவர். அந்த மெய்ப்பரை நாம் பற்றிக்கொள்வோம். 24வது சங்கீதத்திலே பூமியும் நிறைவும் உலகமும் குடிகளும் கர்த்தருடையது, கர்த்தரே எல்லாவற்றையும் அவர் தாமே சிருஷ்டித்தார். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை எப்படி அவர் சிருஷ்டித்தார் என்று சொல்கிற அதே நேரத்தில் இதோ வாசல்களை உங்கள் தலைகளை உயர்த்துங்கள், அநாதி கதவுகளை உயருங்கள், மகிமையின் ராஜா உட்பிரவேசிப்பார் என்று சொல்லி அங்கே ஆண்டுடைய பிள்ளைகளுக்காய் மகிமையின் ராஜா கடந்து வருகிறதை குறித்து பார்க்கிறோம். கர்த்தர் பிள்ளைகளை ஆசீர்வதிக்கும்படியா இதுவே அவரை தேடி விசாரித்து அவருடைய சமூகத்தின் ஆடிற யாக்கோபு என்னும் சந்ததி. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. அந்த மகிமையின் ராஜா நமது உள்ளத்திலும் அவர் பிரவேசிக்கும்படியாக, அவருடைய ஆளுகை நமக்குள் உண்டாகும்படியாக கிருபை பாராட்டுகிறவர். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. 25வது அதிகாரத்திலே தாவீது, கர்த்தாவே உம்மிடத்தில் என் ஆத்துமாவை உயர்த்துகிறேன், உம்மிடத்தில் நம்பிக்கையாயிருக்கிறேன், சத்துருக்கள் என்னை மேற்கொண்டு மகிழப்படாதையும் என்று சொல்லி ஆண்டவருடைய சமூகத்திலே விண்ணப்பம் செய்கிறதான ஒரு சங்கீதமாய் இங்கே கொடுக்கப்பட்டிருக்கிறது குறித்து பார்க்கிறோம். விசேஷமாக 4வது வசனத்திலே கர்த்தாவே உம்முடைய வழிகள் எனக்கு தெரிவியும், பாதைகள் எனக்கு போதித்தருளும் என்று சொல்லி அவர்தாமே போதிக்கிற தேவன். தாவீதுக்கு போதிக்கிற தேவனாக இருந்தவர் நமக்கும் போதிக்கிற தேவனாகவே இருப்பார். இதோ என்னிடத்தில் வந்து கற்றுக்கொள்ளுங்கள், நான் சாந்தமும் மனத்தாழ்மையுள்ளவனாய்
நல்லவராக இருக்கிறேன்னு சொல்லி அழைக்கிற கர்த்தர். அவர் நமக்கு போதிப்பார். உண்மையான விசுவாசியை தேவன் தமது ஞானத்தினால் எவ்வாறு நடத்துகிறார் என்பதை நாம் இங்கே பார்க்க முடியும். கர்த்தர் பரிசுத்தநாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. ஆம், கர்த்தருக்கு பயப்படுகிற ஒரு பயப்படுதலை அவர் நமக்கு போதிப்பார். கர்த்தர் பரிசுத்தநாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. அந்த மனிதனுக்கே ஆண்டவர் தன் வழியை தெரிவிப்பார். கர்த்தர் பரிசுத்தநாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இதே விதமாக ஆண்டவருடைய சமூகத்தை நாம் பற்றிக்கொள்வோம். தாவீதை போல கர்த்தருடைய சமூகத்தை நாம் பற்றிக்கொள்வோம். கர்த்தர் தாமே மகிமையான ஆசீர்வாதங்கள் நிரப்பி அவர் தாமே நமது ஆபத்துமாவை காப்பாற்றி அவர் தாமே நம்மை ஆசீர்வதிக்கிறார். உத்தமும் நேர்மையும் என்னை காக்க கடவுது, நான் காத்திருக்கிறேன் என்று சொல்கிற தாவீதுடைய காரியங்களைப் போல நாமும் ஒப்புக் கொடுப்போம். உன்னதரான தேவன் மகிமையான காரியங்களை செய்தருள்வாராக. ஆமீன், ஆமீன்.